கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கனம் பெற்றவர்கள் என பெற்றாய். அதாவது நீ என் பார்வைக்கு அருமையானவள். அதாவது உன்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைக்கிறார் இல்லையா, இஸ்ரேயனே என்று அழைக்கிறார். கர்த்தருக்கு நீங்கள் விருப்பப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறதுனால தான் நீ என் பார்வைக்கு அருமையானவன் அருமையானவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நீங்கள் கனம் பெற்றவர்கள். அதாவது நான் உங்களை அதாவது ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் மேலே அன்பு வைத்ததுனால உங்களை நேசிக்கிறேன், உங்களை நான் பெருமைப்படுத்துவேன், உங்கள் தலையை நான் உயர்த்துவேன். கனம் பெற்றாய் அப்படின்னா உங்களை நான் உயர்த்த போகிறேன் என்று அர்த்தம். கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி இந்த நாளை நீங்கள் துவங்குங்க. ஆண்டவரே, நானும் உங்கள் பார்வைக்கு அருமையானவளாக இருக்கிறதுக்கு உமக்கு நன்றி அப்பா. நீங்கள் என்னை நேசிக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னையும் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அருமையானவர்கள், அதனால் நீங்கள் கனம் பெற்றவர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தொடர்ந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.